குடியிருப்பு பகுதியில் பயங்கர தீ விபத்து. 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து சேதம். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கோத்தகிரியை மூடிய வெண்பனி. விட்டுவிட்டு சாரல் மழையும் பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 206 சிறப்பு விமானங்கள் இயக்கம். பயணிகள் கூட்டத்தை சமாளிக்க விமான போக்குவரத்து துறை நடவடிக்கை. டெல்லியில் பாய்ந்தோடும் யமுனை நதிக்கரையில் நச்சு நிறைந்த நுரைகள் பொங்கி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நாளுக்கு நாள் ஆற்றின் நீரின் தரம் குறைந்து வருவதால் சுழலியல் ஆர்வலர்கள் கவலை. கர்நாடகாவில் டீசல் விலை லிட்டருக்கு ₹2 உயர்ந்தது. விற்பனை வரியை 21.17% உயர்த்தி மாநில அரசு நடவடிக்கை. ஹரியானா குருகிராம் அருகே தொழிற்சாலைகள் மிகுந்த பகுதியில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ராம நவமியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் விழா கோலம். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் ராமர் கோயில். தமிழக பாஜக தலைவர் நியமனம் தொடர்பாக வரும் 9ஆம் தேதி ஆலோசனை என தகவல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா ஆகியோர் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல். அமெரிக்க செனட் சபையில் 25 மணி நேரம் 5 நிமிடங்கள் இடைவிடாமல் பேசிய உறுப்பினர். 70 ஆண்டு கால சாதனை முறியடிப்பு. வரும் 5ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள CSK டெல்லி அணிகள் இடையிலான IPL போட்டி. டிக்கெட்கள் விற்பனை ஆன்லைன் மூலம் இன்று தொடக்கம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் சந்திக்க நேரம் கேட்டு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். கூட்டு நடவடிக்கை குழுவின் தீர்மானங்களை நேரில் வழங்க பிரதமர் நேரம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் பதிவு. பல்லடம் அருகே கல்லூரி மாணவி ஆணவ கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலம். வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் தங்கையை கொன்ற அண்ணன் கைது. வரும் 6ஆம் தேதி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. இ-பாஸ் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் இன்று கடையடைப்பு. இ-பாஸால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார். ரமலானுக்கு உதவி பொருள் வழங்கும் வீடியோவால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் யூடியூபர் இர்ஃபான். மனம் வருந்துகிறேன் என்று விளக்கம். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு. விவாதத்தில் பங்கேற்று வலுவான எதிர்ப்பு தெரிவிக்க திட்டம். IPL தொடரில் இன்று பெங்களூரு குஜராத் அணிகள் பல பரீட்சை. பெங்களூருவின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடும் முனைப்பில் களம் இறங்குகிறது குஜராத். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.